ஆன்லைன் டெலிவரி மூலியமா நூதன திருட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஆன்லைன் டெலிவரி மூலியமா நூதன டார்ச்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இந்த ஒரு சம்பவம். அதாவது அந்த டார்ச்சரை பண்ணது இவன் தான். இவனை போலீஸ் கைதும் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன டார்ச்சர் பண்ணிருக்கேன், யாருக்கு அந்த டார்ச்சரை கொடுத்திருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். கோயம்புத்தூர் கணபதியை சேர்ந்த ஒரு 30 வயசு பொண்ணு. அவங்க கடந்த 2023ஆம் ஆண்டு புளியங்குளம் அப்படின்ற ஏரியால உள்ள ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனில ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க. அங்க வேலையில இருந்து வேலையை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனில இருந்து வெளியேறி அவங்களே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது இயல்பான விஷயம் தான். நிறைய தொழில்துறையில நடக்கிற விஷயம் தான். ஐடில ஒர்க் பண்றவங்களே ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அவங்களே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்களோட தொழிலாம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு தொடர்ச்சியா யாரோ கேஷ் ஆன் டெலிவரியில வந்துட்டு நிறைய பொருட்களை வந்து ஆர்டர் போடுறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 பொருள் பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியில ஆர்டர் போடுறாங்க. அதுவும் அந்த பெண்ணோட நேமோட சேர்த்து ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தையும் சேர்த்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த பொண்ணோட பேருக்கு பின்னாடியே ஒரு ஆபாசமான வார்த்தை. என்னன்னா இதை பண்ணவனோட குறிக்கோளே அந்த பொண்ணுக்கு வந்து அந்த டெலிவரி பர்சன் கால் பண்ணும்போது அந்த ஆபாசமான வார்த்தையை சொல்லி கூப்பிடணும் அப்படின்றது. அதே மாதிரியே தான் நடந்திருக்கு. டெய்லி இந்த பொண்ணுக்கு வந்து நூத்துக்கணக்கான ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியில வந்திருக்கு. இவங்க நான் ஆர்டர் பண்ணலன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணி விட்டுருந்திருக்காங்க. இதே மாதிரி கண்டினியூஸா அந்த பொண்ணுக்கு வித்தியாசமான ஆபாச பெயரோட வந்திருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது யாரோ நம்மளை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க, வேணும்னே பழி வாங்குறாங்க, ஏதோ பண்றாங்க அப்படின்னு. உடனே கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படி. அதாவது கடந்த ஏப்ரல் மாசமே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த போலீஸும் பாத்தீங்கன்னா அதை வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஆர்டர் ஆனது ஒரு இடத்துல இருந்து செய்யப்படல, பல ஐபில இருந்து செய்யப்பட்டிருக்கு, வேற டைரக்ஷன். எவனோ இந்த டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள வந்தா இதை பண்ணி இருந்திருக்கான். ஏன்னா போலீஸால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதை பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி பண்ணிருக்கான்றத போலீஸ் கண்டுபிடிக்கும். போலீஸ் வந்து டெக்னாலஜி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் இந்த பொண்ணை டார்கெட் பண்றான்னா இந்த பொண்ணுக்கு அவனுக்கு ஏதோ பஞ்சாயத்து இருக்கு. இந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது இந்த பொண்ணு வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனில இருந்து விலகுனாங்கல்ல, போலீஸ் வந்து விசாரணையில தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வேலை செஞ்ச பழைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட உரிமையாளர் இருக்காருல்ல, அது என்ன இருக்காரு, இவ்வளவு சல்லி வேலை பண்ணவனுக்கு என்ன இருக்காரு இருக்கான்ல அந்த சதீஷ்குமார்ன்ற அந்த பொண்ணுக்கு ஆர்டர் வந்த ஐபி அட்ரஸோட இவனோட ஐபி அட்ரஸ் ஒத்து. அதுக்கப்புறம் போலீஸ் இவனை கைது பண்ணி விசாரிக்கிறதுல உண்மையெல்லாம் தெரிய வருது. இவன் தான் அந்த பொண்ணை பழி வாங்குறதுக்காண்டி இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்கு. ஏன்னா அது நம்மள்ட்ட வேலை பார்த்த பொண்ணு இந்த மாதிரி கம்பெனியே ஆரம்பிச்சிருச்சேன்ற ஒரு பொறாமையில அந்த பொண்ணை பழி வாங்குறதுக்கு இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்கு. போலீஸ் இந்த சதீஷ்குமார் அப்படின்றவனை கைது பண்ணி பண்ணி பயல குடிங்க சார், அவனை ஜெயில போடுங்க சார் அவனை.